பொதுவாக இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க வந்து பழுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை சிரிச்சுது அப்படின்னு. அது என்னென்னா, இந்த வயசானவங்களை பார்த்து இந்த சின்ன பசங்க அறியாத வயசுவாங்கல்ல, ஏதாவது ஒரு கேலி கிண்டல் அதை தாண்டி அவங்கள அவமானப்படுத்துதல் ரொம்ப ஈஸியாக அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இப்போ மாறிடுச்சுன்னு சொன்னாலும் இன்னும் அந்த குணம் இருக்குது அப்படின்னு ஒரு உண்மையான ஒரு சம்பவம் வந்து நம்ம நண்பர் சந்தித்த ஒரு விஷயம். அதை சொல்லும் பொழுது நமக்கே ஒரு ஒரு சிறுகதை மாதிரி அது இருந்தது. வந்து அவர் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து எனக்கு சொல்கிறோம்னா, ஒருத்தர் நீங்கள் ஏளனமாக அதையும் வந்து வயதில் முதியவர்களை ரொம்ப ஈஸியாக வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறது, அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிடுறது, அவங்கள ஒட்டுமொத்தமாக அவமானப்படுறது வந்து மிகப்பெரிய ஒரு பாவம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் கடந்து ஒரு 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 நிலைக்கு வந்த பிறகு அவர்கள் திரும்பவும் ஒரு குழந்தையான ஒரு மனநிலைக்கு தான் வந்துடுறாங்க. சரி, நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன். நான் ஒரு நண்பர் அவருடைய மனைவி குழந்தை குட்டியோடு போய் சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தாங்க. ஒரு மீடியமான ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு சைவ ஹோட்டல். அது மதுரைக்கு பக்கத்தில், ஊர் சொல்ல விரும்பலை. அப்போ உடனே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா நல்ல ஜெயஜெயன்னு கூட்டமாக இருந்தது. கூட்டமாக ஒரு திருமணமான ஒரு கணவனும் மனைவியும் அப்போ தான் புதுசாக வந்தப்போ அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் ரொம்ப ஆளுமையாக பேசிக்கிட்டு இது பண்ணி டான்னு அந்த சில பேர் வந்து இருக்கும் இல்லைங்களா, இதை கவனிச்சிட்டு இருந்தார் நம்ம அவர் நண்பர். அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். வந்து சும்மா ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக பேசிக்கின்னு அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு. சில பேருக்கு அந்த பெண்களுக்கு ஒரு ஆளுமையான ஒரு குணம் இருக்கும். வந்து அவர் அப்படி மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாப்புல ஒரு 2 வயதான பாட்டிங்க வந்து அந்த ஹோட்டல் முன்னாடி இப்படி நின்றுட்டு இருந்தப்போ கல்லாவில் இருந்தவர் என்ன நினச்சிட்டாரு, இவங்க 2 பேரும் ஏதோ வந்து யாசங்க கேட்க வந்திருக்காங்க பொழுதுன்னு. இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, நான் எதுவும் சாப்பாடு வந்து ஓசியில் கேட்டோ இல்லை பிச்சை கேட்டோ வரல, துட்டு கொடுத்து சாப்பிட தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு பொழுது ஒரு பாட்டியம்மாவுடைய தோற்றம் வேறு மாதிரி இருந்தது. இன்னொரு பாட்டியம்மா வந்து பார்த்தா ஒரு மாதிரி கலைஞ்ச முகமாக ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது வந்து அவங்கள பார்க்குறப்பே நமக்கு தோணும். அதை தான் அந்த ஹோட்டல்காரர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை சகோதரிகள் மாதிரியே இருக்காங்க. சகோதரிகள் தான் கடைசியில் முடியும் போது நமக்கு தெரியும். வராங்க, வாங்க அப்படின்ட்டு இடம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இடம் ஏதாவது காலி ஆகட்டும் அப்படின் பொழுது ஒரே ஒரு சீட்டு மட்டும் காலியாக இருக்குது. இதில் வந்த அந்த ஒரு பாட்டியம்மா பேசுனாங்கல்ல, அவங்களுக்கு பொறுக்க முடியல. என்னென்னா பசி தாங்க முடியல, இவங்களை அதில் உட்கார வைங்க, நான் வேணா பொறுமையாக இன்னொரு இடம் கிடைக்கும் போது சாப்பிட்றேன் அப்படின்பொழுது அங்கே கொண்டு போய் உட்கார அங்கே பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவிகளாக என்ன தெரியல, ஒரு இளம் வயது பெண்கள் ஒரு கும்பலாக வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி சாப்பிட ஆரம்பித்தவங்க. வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரே ஆமக்கெல்லாம். இவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது ஜாலியாக இருக்கிற பசங்க தானே, அதனால் என்ன இருக்குது, வந்தாங்க ஒரே அரட்டை அடிக்கிறது. பொதுவாக அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வரும்பொழுது ஒரு கூச்சலும் கும்பலமாக இருக்கும். வந்து இதெல்லாம் இருக்குது. இந்த புது தம்பதியினர் இருக்கிறாங்களே, இந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாகுது. வந்து ஏதோ சொல்ல போகுது, அவங்க வீட்டுக்கார அடக்கிறாப்புல. ஒரு கம்பெனியில் அப்படி தான் இருப்பாங்க. இதையெல்லாம் நீ கடந்து வந்திருப்பேன்னு கொஞ்சம் இந்த பெண் அதெல்லாம் கடந்துலாம் வந்திருப்பாங்களான்னு தெரியல. வந்து இது இப்படியா இருக்கும்போது அந்த பாட்டியை போய் உட்கார வைக்கிறாங்க. உட்காந்து சாப்பிடும்பொழுது இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து என்னென்னா, ஒரு கலைந்த முடி, அழுக்கடிஞ்ச முகம், ஒரு சரியான உடை இல்லை, சற்றே மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக அவங்க தெரிகிறாங்க. பசி தாங்க முடியல. சுத்தமுத்த இந்த பொண்ணுங்களுடைய இலை தட்டு இதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த பொண்ணுங்க எரிச்சல் ஆகிடுது. கிட்டத்தட்ட அப்போதுலேருந்து அந்த பாட்டியை வந்து ஓட்ட ஆரம்பிக்குதுங்க. யாராவது ஒருத்தர் கிடச்சா ஓட்ட ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஓட்ட ஆரம்பிக்குதுங்க. இந்த கூட வந்து அந்த பாட்டிக்கு வந்து தெரியல, அவங்க நின்றுட்டு இருக்காங்க ஏதாவது தனக்கு ஒரு இடம் கிடைக்குன்னு. கண்டிப்பாக வந்து அவங்களுடைய சகோதரி தான் இந்த பாட்டி. இவங்களுக்கு பசி தாங்க முடியல, இலையை பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க. அதில் ஒரு பொண்ணு உச்சக்கட்டமாக போய் ஏதோ ஒரு டிஷ்ஷை எடுத்து, ஒரு வடையை எடுத்து, என்ன பாட்டி சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி காமிக்கிற. இந்த பெண், அந்த புதுமண தம்பதிகள் இருக்காங்களே, அந்த பெண் ரொம்ப கோபமாக வர. இதெல்லாம் அப்படி படம் பிடிச்சி மற்றவங்க இவங்க குடும்பத்தாரெலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை மட்டும் இவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு அடிப்படையில் இவர் கொஞ்சம் எழுத்தாளர் வந்து, அதனால் இது எல்லாத்தையும் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நபர் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களை ஏறக்குறைய ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அதில் 8 பேர் இந்த பாட்டியை வந்து ஒரு அவமானப்படுத்துறது, தாறுமாறாக பேசுறது, ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு டிஷ்ஷை பிச்சு மேலே போடுறது, இப்படியா இருக்கும்பொழுது சுற்றி முடுத்தியும் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வருது. ஆனால் ஒன்றும் இது பண்ண முடியல, கேட்க முடியல. இந்த பாட்டி அதை கவனிச்சிட்டாங்க. கவனிச்சுட்டு தன்னுடைய சகோதரி தான் ஓரமாக இந்த பக்கமாக சேரை திருப்பி போட்டுக்கிட்டு, இரு சாப்பாடு வரும் அப்படின்பொழுது சப்ளையர்கிட்ட கேட்குறாங்க, இருமா 10 நிமிஷம் இருமா, அதுவும் ஆயிடுச்சுமா, ரெடி ஆகிடுச்சு. கூட்டம் வந்து இவங்க வந்தது வந்து ஒரு அன்டைம், ஒரு 2:45 மணிக்கு வந்தாச்சு. வந்து சாதம் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நேரம் இருமான்றாரு.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே அரட்டை கச்சேரி, கிண்டல், அப்புறம் அந்த குறிப்பாக அந்த வயதானவர்களை கிண்டல் செய்யக்கூடிய பாடல்கள் இதெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம நண்பருக்கே கொஞ்சம் எரிச்சல் ஆகிப்போச்சு. என்னடா இது ஒரு ஒரு அநாகரிகமான ஒரு விஷயமா தெரியல இன்றைக்கி. இன்றைக்கி காலம் கடந்து இன்றைக்கி பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் எப்போது அந்த 2K கிட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அதை தாண்டி இந்த பெண்கள் என்ன இப்படி ஒரு இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதை ஒரு ஜாலியாக பண்ணுறாங்களா? இதை வந்து வேணும்னே பண்ணுறாங்களா? இந்த காலகட்டத்தில் யாருமே இப்படி இல்லையே அப்படின்னு குறிப்பாக அந்த சீட்லேருந்து அந்த பாட்டியை வந்து வெளியே தள்ளணுன்ற ஒரு முடிவோடையே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சுற்றி இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த காலி இடத்துல வந்து உட்காந்துட்டாங்கன்னு இவங்களுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதை தவிர பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்காகுது. ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த பெண்ணால் பொறுக்கவே முடியல. யார் இந்த உட்காந்துருக்கிற பெண்ணால் அவன் கணவன் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாப்புல, உட்காருன்னு திரும்பி அந்த பசங்களை இந்த பெண் பார்க்குற அந்த புது மணப்பெண் பார்க்குறப்போ அவங்கள கவனிச்சிட்டாங்க அந்த பெண்களும். அப்படியே எங்கேயும் கிண்டல் அடிக்கிறாங்க. வந்து இந்த புதுமண தம்பதியரை வந்து அதை கிண்டல் பண்ணி சில வசனங்கள்லாம் பேசுகிறாங்க. அவன் கொஞ்சம் நீ சாந்தமாக வந்தமா நம்ம சாப்பிட்டு போகணுன்னு இவர் நண்பர் கொஞ்சம் கோவம் சுருன்னு தான் ஏறுது. ஆனாலும் இவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வந்தோம், எல்லாம் வெளியூரில் கோயிலுக்கு வந்திருக்கிறோம், நம்ம சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஊருக்கு போக வேண்டியதான், சென்னைக்கு போக வேண்டியதான், நீங்கள் எதுவும் வந்து இங்கே பஞ்சாயத்து பண்ணி ஏழரை எழுத்து விடாதீங்கன்னு இவங்க மனைவியரை சொல்கிறாங்க. அதாவது சுத்தமுற்றும் நமக்கு தெரிந்தே ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு குரலாவது கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் செய்யும் பொழுது இந்த சமூகம் குறிப்பாக வந்து குடும்பம் சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பயப்படுறாங்க. வந்து இந்த சூழ்நிலை நீங்கள் நமக்கு என்ன வந்து போங்க உட்காருங்கன்னு அந்த பாட்டிக்கு அந்த இலை வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த கண் இருண்டு போய் தலை ஒரு இதாக இருக்கணும். பசி வந்து கண்ணில் வந்து தீட்சண்யம் நமக்கு தெரியுது, பசியோட தீட்சன். அந்த வெறும் சாதத்தை சுட கொட்டுற அந்த வெறும் சாதத்தை கையால் வந்து கிளறி விடும் பொழுது இங்கே ஓன்னு ஒரு சத்தம் அந்த பெண்கள் மத்தியில் வந்து. அப்போ அந்த பாட்டி மட்டும் கூட வந்த பாட்டி மட்டும் இதே வசனத்தை தான் சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, பழுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை சிரிச்சு தான் அப்படின்னு. ஆமாம்மா, நாங்கள் பழுத்த ஓலை தான், நீங்கள் குருத்து ஓலை, எங்களை பார்த்து சிரிக்கிறீங்களா அப்படின்னு. அந்த ஓலைன்ற விஷயத்துக்கு அவங்க எடுத்து ஒரு கிண்டலை எடுக்க ஆரம்பித்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னே இந்த பெண்ணால் பொறுக்கவே முடியல. இந்த புதுமண தம்பதியினர்கள் அந்த மணப்பெண் இருக்கிறாள், அதுவும் வந்து அந்த கட்டுன அந்த மஞ்சள் கயிறு இருக்குல்ல, அந்த இதோட பொதுவாக அது மாதிரி இருந்தால் ஒரு குனிஞ்ச மணிக்கு ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் இந்த பெண்ணு ரொம்ப ஆளுமையாக இருக்கிறான். எழுந்து போய் ஒரு பெண்ணை சப்புன்னு ஒரு அரையரா அரைஞ்ச பிறகு கலோபுரம் ஆகுது. அங்கே வந்து அந்த பசங்க இவ்வளோ கலாட்டாக பண்ணும், சும்மா விடுவாங்களா? கை கலப்பம் மாறுது, தட்டுக்கிட்டலாம் பிறகுது. ஓனர் அங்கேருந்து ஓடி வராரு. என்ன பிரச்சனை அப்படின் பொழுது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கன்ட்டு கலவரம் கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிடுங்க, அதை கூப்பிடுங்க, இதை கூப்பிடுங்கன்னு இவரும் எழுந்துட்டார். அப்புறம் எழுந்துட்டு போய் அவர் விலக்கி விட்டு, நான் வந்து பார்த்துக்கிறேன், 10 பேர் உட்காந்துட்ருக்கீங்க, 8 பேர் நீங்கள் வந்து உட்காந்தலன்னு என்ன நமக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் எங்களுக்கு. வந்து பெண்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்க மாட்டிங்களா? நீங்கள் அடக்க ஒடுக்கமாக பெண்கள் இருக்கணுமான்னான்ட்டு அவரை பிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கடைசியில் இந்த பெண்ணும் அவரும் பேசின ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பாட்டி அவங்க என்ன பண்ணாங்க, உங்களை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு உடையை சார்ந்து ஒரு உடல் மொழியை சார்ந்து நீங்கள் வந்து அப்படி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்பொழுது ஒத்துக்கவே இல்லை. அப்போ தான் கூட வந்து அந்த பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, இது என் தங்கச்சி, 2 பேரும் நாங்கள் அக்கா தங்கச்சி, ரெட்டப்புறவை மாதிரி ஒன்றா ஒத்துமையாக தான் இருப்போம். ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம். எங்கள் அப்பா அந்த ஹோட்டல் கடை பக்கம் கூட போகக்கூடாதுன்னாரு. ஹோட்டலில் போய் வாங்குறது அந்த காலத்தில் உண்டுங்க. ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கினீங்கன்னு வச்சுங்க, அது கௌரவ குறைச்சலான்னு நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்திலாம் பார்த்திங்கன்னா பையில் போய் கைப்பையில் போய் அரிசி வாங்க மாட்டாங்க. நீங்கள் டவுன் சார்ந்த நகரம் பெருநகரத்தில் என்னன்னு தெரியல, இப்போ போய் வாங்க மாட்டேன். இப்போல்லாம் வந்து 1/4 கிலோ அரிசி கொடுங்க, 1/2 கிலோ அரிசி கொடுக்குறாங்களே. அப்போ கைப்பையில் போய் ஒரு 2 கிலோ அரிசி வாங்கினோன்னா கௌரவ குறைச்சலாகிடும். எல்லோரும் விவசாயிகள் மூட்டையாக நெல் குத்தி வச்சுருப்பாங்க. அப்போ என்னவோ அவனுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க, விசாரிப்பாங்க. அந்த காலகட்டங்களில் அரிசி வாங்கிட்டு வந்தால் தெரியாமல் போயின்னு வருவாங்க இந்த கடைகளில் போய். அப்போ பெரும்பாலும் எங்கள் ஆயாலாம் இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, காசு கொடுத்து பொருள் வாங்கக்கூடிய எதுவும் கிடையாது. கோழி முட்டை எடுத்து போய் கொடுத்துட்டு மளிகை சாமான் வாங்குவாங்க, கெவுரு எடுத்து போய் கொடுத்துட்டு வேறு ஒரு பொருள் வாங்குவாங்க. பண்ட மாற்று தான் எனக்கு தெரிஞ்சே வந்து. அப்புறமா தான் வந்து காசு புழக்கத்தில் இருந்தால் கூட ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குற ஒரு விஷயமா இருந்தது. அப்போ இந்த பாட்டி சொல்கிறாங்க, ஹோட்டல் கடை பக்கம் எங்கள் அப்பா எங்களை வந்து அந்த பக்கம் கூட போக விட மாட்டார். நாங்களே வந்து ஒரு 100 பேருக்கு சோறு போட்டவங்க. இந்த மதுரை பக்கத்தில் ஒரு ஊரை சொல்லி அங்கே வந்து ஓஹோன்னு வாழ்ந்தவங்க. இவ்வளோ ஏக்கர் நிலம் இருந்தது. இப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருந்தோம் நாங்கள். எங்களை பார்க்கறதுக்காக
அதாவது எங்களை பார்க்க அந்த ஆஸ்பத்திரிக்கெலாம் வருவாங்க இல்லைங்களா, அந்த காலத்தில் கிராமத்துக்கெலாம். இப்போ தான் லாட்ஜி, அப்புறம் வசதிகள், இப்போ டாக்ஸி வச்சுன்னு வராங்க. அப்போல்லாம் வந்து பொடிநடியாக நடந்து வரப்போ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு வாங்க. வந்து எங்கேயாவது டவுனு நகரம் சார்ந்த பகுதியில் இருக்கும்பொழுது பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் வைத்தியத்துக்கு அப்படின்போது, அங்கே இருக்கிற நம்ம உறவினரோ ஒரு தெரிஞ்ச ஆட்களோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே தங்குவாங்க. தங்கிட்டு மறுநாள் ஆஸ்பத்திரியில் காமிச்சிட்டு போவாங்க, ஊருக்கு போவாங்க. அப்போ வந்து அந்த வீட்டில் தங்கும் பொழுது சும்மா தங்கக்கூடாது இல்லை, பூசணிக்காய், வேர்க்கடலை, என்னென்னலாம் விளை நிலத்தில் அவங்க நிலத்தில் விளையுதோ அதெல்லாம் சும்மா வந்து கொடுத்துட்டு போவாங்க. அப்போ அவங்க சாப்பாடு போடுவாங்க. இதுதான் ஹோட்டல் கடை கிடையாது. அப்படி அந்த வயதான அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு சுற்று வட்டார கிராமத்திலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் சொந்தக்காரங்க, எங்களுக்கு அறிஞ்சவங்கன்ட்டு வைத்தியத்துக்கு வரவங்களே எவ்வளோ பேர். எங்கள் வீட்டில் அணையா அடுப்பாக ஒரு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி பசி தள்ளாட்டமாக போயிடுச்சு, எங்களுக்கு கண் இருண்டு போயிடுச்சு. நான் கூட பொறுத்துப்பேன், நான் ஒரு டீ குடிச்சு நான் இன்றைக்கி பூரா சுற்றுவேன். என் தங்கச்சி தாங்க மாட்டா. காரணம் என்னென்னா அவளுக்கு சற்று மனநிலை சரியில்லை. இப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம் ஒரு கட்டத்தில் கணவன் ஓடி போயிட்டான். குழந்தைங்களாம் அடித்து தரத்திட்டாங்க. பையன்லாம் என்னை நம்பி வந்துட்டா. அந்த கலக்கமே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டதாகிடுச்சு. இந்த ஹோட்டல் வாசல் இந்த ஓனர் அதனால தான் எங்களை பார்த்துட்டு பிச்சை எடுக்க வந்தவங்கன்னு தருத்தி விட்டாங்க. அதாவது வந்து மடி நிறைய பணம் இருக்குதுங்க ஏன்னு சொன்ன பிறகு தான் உட்கார வச்சாங்க. ஆனால் எங்கள் தோற்றத்தையும் எங்களுடைய இதுவையும் பார்த்து நீங்கள் பண்ணுறது எந்த விதத்தில்மா நியாயம் அப்படின்னு போது தான் அந்த நண்பருக்கு வந்து சில பேர்லாம் தோரணை தெரியுங்க. வந்து வாழ்ந்துக்கிட்ட குடும்பத்தில் சேர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கம்பீரமான ஒரு பேச்சு, கம்பீரமான ஒரு நடை, அந்த முகம்லாம் காட்டி கொடுத்துருவாங்க. அப்போ ஷாக்காகி போய் அந்த பெண்கள் நிற்கும் பொழுது இந்த பெண் அந்த மணப்பெண்ணாக இருக்கிறால, ஐயோ சில பெண்கள்லாம் தைரியம் அதிகம். இது நான் அவர் தான் கண் கூட பார்த்தது. எகிரி போய் இன்னொரு பெண்ணை அடிக்க ஆரம்பித்தான். இந்த கேட்ட பிறகு அடிக்க ஆரம்பிச்சு வந்து பாட்டி தடுக்கிறாங்க, வேணாமான்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஒட்டு மொத்தமாக எல்லாரும் வந்து கண் கலங்கி போயிட்டாங்க. அந்த உணவு கூடமே வந்து ஒரு பெரும் சோகமாக மாறிடுச்சு. அந்த 2 பேருடைய அவ்வளோ பெரிய கதையை சொல்லி ஒரு பிடி சாதம் சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த பசி ஆத்துறதுக்கு எனக்கு கூட இடம் கிடைக்கல, எனக்கும் பசி இருக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு வயதான ஒரு குழந்தையா தன் மனநலம் பாதிக்கப்பட்ட என் தங்கைக்கு ஒரு பிடி சாதம் வந்து சாப்பிட்றதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கம்மா, நீங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து அப்பா அம்மா இல்லையா, உங்களுக்கு தாத்தா பாட்டி இல்லையா? ஒரு உச்சத்தில் போய் அந்த கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் பொறுத்திருந்தோம். நண்பர் போய் இடையில போய் பேசுகிறார். வந்து ஏம்மா நீங்கள் ரைட்டு, நீங்கள் இந்த இளம் ரத்தன்வாங்க, அது எந்தெந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல காட்டணும். உங்கள் தொழிலில் காட்டுங்க, உங்கள் வீரத்தில் காட்டுங்க. உங்கள் யாருக்காவது உதவ முடியாதவங்களுக்கு இந்த இளம் ரத்தத்தை அங்கே போய் காட்டுங்க. ஆனால் அப்பாவிங்க சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்கக்கிட்ட ஏமா நீ காட்டுற, இதெல்லாம் சரியா அப்படின் பொழுது பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாமல் இருந்த அந்த கையோடு அந்த தன் தங்கையை, அந்த வயதான மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த வயதான பாட்டி இவங்க கூட்டும் போகும்பொழுது அந்த ஹோட்டல் ஓனர் பதறி அடித்து ஓடி வந்து உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு தனி ரூமுக்கு கொண்டு போக சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், வந்து இந்த தொழில், இந்த சோறு போடுற தொழிலில் எங்கள் பாட்டன், எள்ளு பாட்டன், கொள்ளு பாட்டன் காலத்துலேருந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இதை ஒரு நான் புண்ணியமாக தான் செய்கிறேன். நான் காசு கொடுத்து வாங்கினாலும் இது புண்ணியமாக தான் செய்கிறேன். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஏமா இது மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் சாப்பிட்டது கூட பில்லு கொடுக்க வேணாம், நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் முதல்லேருந்து எனக்கு அது நஷ்ட கணக்கிலே வராது. ஆனால் இது மாதிரி வேலை பண்ணிங்க பாருங்கள், இது என் மனசில் தாங்கலன்னு அங்கேருந்து அந்த 10 பெண்களுடைய முகமும் தொங்கி போய் கீழே குனிய ஆரம்பித்து ஒரு பெண் ஒரு கட்டத்தில் போய் ரொம்ப இதுவாகிட்டாள், தாங்க முடியல. ஏன்னா நீங்கள் வந்து யாராவது ஒரு உண்மையை பெரியவங்க சொன்னால் தாங்க தெரியும். வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த வயசு தெரியாத வயசு, இப்போ இது பண்ணாத வயசு, அப்போ போய் பெரியவங்க வந்து பேசணுன்னுவாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக நின்று பேசி அந்த வயதான பாட்டி சொன்ன பிறகு அவங்க காலில் போய் நெடுஞ்சான ஒருத்தி விழுந்தா கதறா. அப்போ தான் தெரியுது வந்து ஒரு வாழ்க்கை வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. வாழ்க்கை வந்து அவ்வளோ கஷ்டமானதும் கிடையாது. அதை வாழ்ந்து காட்டுறது தான் ஒரு பெரும் சவாலான ஒரு விஷயம். அப்படி ஒரு வாழ்ந்து முடித்து இன்னும் வந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க 2 பெண்மணி, 2 வயதானவங்களுடைய அந்த நிலைமையை பார்த்து ஒட்டு மொத்தமாக அதிகரிக்க போகிறாங்க. அந்த ஹோட்டல் ஓனர் சொன்ன விருதுகளை, நீ கிளம்பு, யாருமே எவ்வளோ சாப்பிட்ருப்பீங்களோ அதை பற்றி கவலையே கிடையாது, நீங்கள் போங்கம்மா, கிளம்பி போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன், அந்த பில்லே தேவையில்லை அப்படின்னு போது தான் போய் மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கு எதுக்கு சொல்ல வரோம்னா, இது பல இடங்களில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பெரியவர்கள் அவருடைய உடை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய சூழ்நிலை, அவருடைய பின்புலம் இதெல்லாம் தெரியாமல் தோற்றத்தை மட்டுமே வச்சு இவங்க வந்து சாமானியர்கள்,
இவங்க ஏதோ வறுமைக்காக இதுவாக இருக்கிறவங்க அப்படின்னு ஏளனமாக ஒரு முடிவு இருக்கு இல்லைங்களா, அது இன்றும் சென்னை மாதிரியான பெருநகரத்தில் கூட நடந்துக்கிட்டே இருக்குது. அதுமாதிரி யாரையும் தயவு செய்து தரைக்குறைவாக நினைக்காங்க. நாம் கோவப்பட முடியாத இடத்தில் நமக்காக கடவுள் கோவப்படுவான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது சாமானியர்கள் தான். அவங்களால கோவப்பட முடியாது, கோவப்பட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர்களுக்காக கடவுள் நிச்சயமாக கோவப்படுவான். அதனுடைய விளைவு பெரும் விளைவாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.